ஹலோ ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் பிரிகிடா அண்ட் கப்புள் ஃப்ரெண்ட்லி ரிவ்யூக்கு வந்திருக்கேன். ரொம்ப நல்ல படம். இட்ஸ் லைக் ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஃபில்ட்டாக ரொம்ப கஷ்டப்பட்டு வெளியில் வந்து பேசுவோம். கஷ்டப்பட்டுனா தப்பா இல்லை, படம் அவ்வளோ நல்லா இருந்தது. நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். அண்ட் கிளைமேக்ஸ் வாஸ் எப்படி சொல்றது, ஏதோ ஒரு படம் எப்பயோ நம்மளுக்கு வந்து ஒன்று சொல்லிட்டு போகும். இந்த மாதிரி பயப்படாதீங்க, முதல்ல லைஃப்பை வாழுங்க, எல்லாரும் வாழ்ந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். மொமெண்ட், நான் அடிக்கடி ஒரு வார்த்தை என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எனக்கு என்ன ரொம்ப கனெக்ட் ஆச்சுன்னா, இந்த படத்துல மொமெண்ட்ல இருங்க, மொமெண்ட்ல வாழுங்கன்ற ஒரு விஷயம் வந்து நம்ம மறந்தே போயிடுறோம். வாழ்றதுக்கே அவ்வளோ பயமா இருக்கு இப்போலாம் நமக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு டைம்ல நெக்ஸ்ட் என்ன நடக்கும், நெக்ஸ்ட் என்ன நடக்கும், ஃபியூச்சர் என்ன, ஃபியூச்சர் பிளான்ஸ்ல யாராவது நம்ம போய் கேட்டாலே அந்த கொஸ்டின் தான் ஃபர்ஸ்ட் கேட்குற மாதிரி இருக்கு. ஸோ அதெல்லாம் இல்லாம ஜஸ்ட் லிவ் இன் த மொமெண்ட், சில், வாழுங்க, கொஞ்சம் காலம் தான் லைஃப், அந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி நம்மளுக்கு ஞாபகப்படுத்துற மாதிரியான படமா இது இருக்கு. ஐ எம் ஸோ ஹாப்பி அண்ட் எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. காஸ்ட் க்ரூ எல்லாருமே பர்ஃபெக்டா மேட்ச் இருக்காங்க. அண்ட் சென்னையை இவ்வளோ அழகா காட்டுறாங்க ஒரு படத்துலன்றப்போ ஐ எம் ஃபீலிங் ஸோ ஹாப்பி. அண்ட் நம்ம சென்னையா இது அப்படி இருந்தது எனக்கு படம் பார்க்குறப்போ. அண்ட் சினிமாட்டோகிராஃபி வாஸ் ஆன் பாயிண்ட். அண்ட் எல்லா ஃப்ரேமும் ஒரு விஷயமும் நான் ரொம்ப ரசிச்சேன் படத்துல. அண்ட் டைரக்டருக்கு இந்த கண்டென்ட்டை இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக சொல்ல நினைச்சதே ஐ எம் ஃபீலிங் ஸோ ஹாப்பி. அண்ட் ஹாப்பி ஃபார் ஹெம், த டைரக்டர் அண்ட் க்ரூ. ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் கப்புள் ஃப்ரெண்ட்லி. கண்டிப்பாக பெரிய ஹிட் ஆகணும். ஆல்ரெடி வேர்ட் ஆஃப் மவுத்ல இந்த படம் நிறைய வெளியில தெரியுது, பேசுறாங்க. இன்னும் பெருசா இந்த படம் ஜெயிக்கணும்னு நான் என்டையர் டீமுக்கும் நான் வந்து விஷஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் கண்டிப்பா போய் தியேட்டர்ஸ்ல பாருங்க. தேங்க்யூ ஸோ மச்.